திருவண்ணாமலையில் பாஜக புதிய மாவட்ட தலைவரை தேர்வு செய்வதற்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிமாறனிடம் கேட்கலாம். மணிமாறன், வணக்கம். கைகலப்பு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? தற்பொழுது நிலவும் சூழல் என்ன? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த சேத்துப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாஜக புதிய மாவட்ட தலைவர் தேர்வு செய்வதற்காக, அதாவது அந்த பகுதிக்கு மாவட்ட தலைவரை தேர்வு செய்வதற்காக கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதிய மாவட்ட தலைவர் பதவிக்கு வெங்கடேசன், சுமதி, புவனேஷ், குமார், மோகன், கவிதா, பார்வதி, அருள், சாய்பாபா, முத்துசுவாமி, கோவிந்தன் ஆகிய 10 பேர் கொண்ட பட்டியல் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் கோவிந்தன், சாய்பாபா, சுமதி உள்ளிட்ட 5 பேரை போட்டியிட, அதாவது அதில் கலந்து கொள்ள தகுதி அற்றவர்கள் என கலந்து கொள்ள கூடாது என மற்றொரு தரப்பு எதிர்த்தரப்பான புவனேஷ்குமார் தரப்பினர் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சாய்பாபா மற்றும் நீக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து கருத்து வேறுபாடு காரணமாக ஒருவருக்கு ஒருவர் அவதூறாக, அதாவது தகாத வார்த்தைகள் ஒருவருக்கு அவதூறாக பேசிக் கொண்டனர். கைகலப்பில் ஈடுபட்டனர். உடன் மாவட்ட தேர்தல் பார்வையாளர் ராஜ்குமார், மாவட்ட தேர்தல் பலராமன் ஆகியோர் அவர்களிடம் சமாதானமாக பேசி சமரசப்படுத்தினர். ஒருவருக்கு சண்டையிடக்கூடாது, கட்சிகளில் இது மாதிரி அவதூறு பரப்பக்கூடாது என ஒருவருக்கு ஒரு சமாதானப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட்ட சங்கர், பூங்காவனம், வெங்கட்ராமன், வேலு, சரவணன் ஆகியோர் போட்டியிடலாம் என கடைசி பட்டியல் ஒதுக்கப்பட்டு மாவட்டத்தில் இருந்து வருகை புரிந்த 80க்கும் மேற்பட்டோரிடம், அதாவது கட்சி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். மாவட்ட தேர்தல் பார்வையாளர் ராஜ்குமார், மாவட்ட தேர்தல் அதிகாரி பலராமன் முன்னிலையில் இது கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் கைகலப்பு ஏற்பட்டது. பாஜக வட்டாரங்களிடையே பெரும் பேசுபொருளாகவும் பரபரப்பு நிலை வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி மணிமாறன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.